வணக்கம், இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் வரும் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். வரும் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விருப்ப மனு விநியோகம் குறித்த அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி முதல் கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் விண்ணப்ப கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மாலை 6 மணிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அப்போது வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஆளுநர் அவமதித்து மக்களாட்சியின் மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட வீடுகளை 2000 கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் 2000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்றத்தை ஆளுநர் அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். கடந்த 2 நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். மத்திய பாஜக அரசை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதாவது கேள்வி எழுப்புகிறாரே என்று ஆறுதல் அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில், பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதை முதலமைச்சர் தற்போதாவது ஒப்புக்கொண்டாரே என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இதுநாள் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்துவிடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசுடன் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பரவாயில்ல, இப்போ நான் எதுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. இது வரைக்கும் அடிமை கிடுமைன்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு இல்ல பதில். எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டார்ல, நீங்க தானே சொன்னீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம், பாதகமா இருந்தால் எதிர்ப்போம். அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்கான தேர்தல் பத்திர திட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திர திட்டம் சட்டத்திற்கு புறம்பானது என தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த தேர்தல் பத்திர திட்டத்தின்படி 1000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டது. இதை தனிநபரோ நிறுவனமோ வாங்கி தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டது. தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை அளிப்பவரின் பெயர், முகவரி உள்ளிட்ட எந்த விவரத்தையும் அறிந்து கொள்ள முடியாது என்பதால் வெளிப்படைத்தன்மை இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. தேர்தல் பத்திரத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியது. தேர்தல் பத்திர திட்டத்திற்கு எதிரான வழக்கில் 5 நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பை வழங்கினர். அதன்படி அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமைகளுக்கு முரணாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிராகவும் தேர்தல் பத்திர திட்டம் இருப்பதாக அறிவித்தனர். இதனால் அரசியல் சட்டத்திற்கு புறம்பான தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்வதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் பத்திரங்களை வழங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் கம்பெனி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தையும் ரத்து செய்வதாக நீதிபதிகள் அறிவித்தனர். தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்பதை பல தீர்ப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட அரசியல் சாசன அமர்வு, கட்சிகளுக்கு யார் நன்கொடை வழங்குகிறார்கள் என்பதை மக்கள் அறிவது அவசியம் என்று கூறியுள்ளது. கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் பத்திரங்கள் தான் ஒரே வழி என்பதில்லை என்றும் மாற்று வழிகள் இருப்பதாக தெரிவித்த உச்சநீதிமன்றம், பெரிய நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதி உதவி அளித்துவிட்டு அதற்கு கைமாறு எதிர்பார்க்கவும் அரசின் முடிவுகளில் தலையிட
போட்டியிடவும் வாய்ப்பு இருப்பதாக கூறினர். தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் நன்கொடை பெற்ற கட்சிகளின் விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க ஆணையிட்டனர். வங்கியிடமிருந்து பெற்ற தகவல்களை மார்ச் 13ஆம் தேதிக்குள் பொதுவெளியில் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தனர். இதேபோன்று ரொக்கமாக மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்களுக்கான நிதியை வாங்கியவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பின்னடைவு இல்லை என்று தமிழக பாஜக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு. உச்சநீதிமன்றம் அரசியல் அமர்வு சாசனம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு ஒரு அந்த உண்மையான செய்தியை சொல்லியிருக்கிறது. எப்படியெல்லாம் இவர்கள் தவறு செய்வார்கள் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்வார், மோடி தவறு செய்வார் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். இந்த இது ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்த தேர்தல் பத்திரங்கள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறவங்கள சம்பந்தப்பட்ட திருப்பி கொடுக்கணும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரியது. எனவே இது அவங்களுக்கு விழுந்திருக்கிற ஒரு மரண அடி என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது பின்னடைவு இல்லை, லீகலா அக்கௌண்டபிளா யாரு பணம் கொடுக்கறாங்களோ, எந்த பார்ட்டிக்கு அவங்க கொடுக்கறாங்களோ அதை கொடுக்கலாம். அது ஒரு அக்கௌண்டோட பார்ட்டிஸும் அதை செலவு பண்ணும். இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வரவேற்கக்கூடியது. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு வரவுள்ளார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் வரும் 24ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதத்தோடு நிறைவடைய உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி அந்தந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இறுதிக்கட்ட ஆலோசனை செய்து வருகிறார். அதன்படி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து சென்னையில் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இரு மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார். வாக்காளர் பட்டியல், வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தேவை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களுக்கு சென்று நடத்தும் இறுதிக்கட்ட ஆலோசனை மார்ச் மாதம் 13ஆம் தேதி நிறைவடைவதால் அதன் பின்னர் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் புரோட்டான் மெயிலை முடக்க மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனால் பதறியடித்துக் கொண்டு பள்ளிகளுக்கு சென்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்றனர். சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு புரோட்டான் என்ற மின்னஞ்சல் நிறுவனத்தில் பயனர் ஒருவர் இந்த மிரட்டலை விடுத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மின்னஞ்சல் அனுப்பிய நபரின் விவரங்களை வழங்க காவல்துறை கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கு புரோட்டான் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதனையடுத்து மத்திய தகவல் தொடர்புத்துறையின் உதவியை நாடிய காவல்துறை புரோட்டான் மெயிலை முடக்குமாறு கோரிக்கை விடுத்தது. அதன் பேரில் புரோட்டான் மெயிலை முடக்க மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டியிட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய பிரதேசத்திலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் எல் முருகன் உள்ளிட்ட 5 பேரும் போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை வழங்கினர். மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் எம்பியாக உள்ள மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குஜராத் மாநிலம் காந்தி நகரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வேட்புமனுவை சமர்ப்பித்தார். இதேபோன்று மகாராஷ்டிராவில் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் பிரபுல் பட்டேல் ஆகியோர் மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் வழிபட்ட பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மனைவி ஜெயா பச்சனின் சொத்து மதிப்பு 1578 கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது.
நாடாளுமன்ற மாநிலங்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தொடர்ந்து 5வது முறையாக ஜெயா பச்சன் போட்டியிட உள்ளார். சமாஜ்வாதி கட்சி சார்பில் எம்பியாக உள்ள ஜெயா பச்சன் தனது சொத்துக்கள் குறித்த விவரங்களை வேட்புமனுவுடன் சமர்ப்பித்துள்ளார். அதில் தனக்கும் தனது கணவர் அமிதாப் பச்சனுக்கும் சேர்த்து 849 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 729 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக ஜெயா பச்சன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2022-23 நிதியாண்டில் தனக்கு 1 கோடியே 63 லட்சம் ரூபாயும், அமிதாப் பச்சனுக்கு 273 கோடியே 74 லட்சம் ரூபாயும் வருமானம் கிடைத்ததாக கூறியிருக்கிறார். தன்னிடம் 40 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும், அமிதாப் பச்சனிடம் 54 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன் பெயரில் ஒரு காரும், தனது கணவர் பெயரில் மெர்சிடஸ் பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட 17 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 கார்களும் இருப்பதாக ஜெயா பச்சன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு மேலும் பின்னடைவாக ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா இந்தியா கூட்டணியின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார். பாஜகவுக்கு எதிரான இந்த கூட்டணியின் பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்களிலும் ஃபருக் அப்துல்லா பங்கேற்றார். இந்நிலையில் காஷ்மீரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபருக் அப்துல்லா, தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை 5 தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டுக் கட்சி ஜம்மு காஷ்மீரில் தனித்து போட்டியிடும் எனவும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலோடு ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் நடத்தப்படலாம் எனவும் ஃபருக் அப்துல்லா தெரிவித்தார். दोनों रियासत और पार्लियामेंट्री इलेक्शन मुझे लगता है इकट्ठे होंगे. ஃபருக் அப்துல்லாவின் தனித்து போட்டி அறிவிப்பு குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ், தற்போது வரை தேசிய மாநாடு மற்றும் பிடிபி 2 கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக தெரிவித்தார். பஞ்சாபில் தண்டவாளங்களில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. விளைபொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி சல்லோ என்ற பேரணியை நடத்தி வருகின்றனர். ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு செல்லும் சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தடுப்புகளை தகர்த்து முன்னேறும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் அம்பாலா அருகே உள்ள ராஜ்புரா, பர்னாலா உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் விவசாயிகள் திடீரென தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் மறியல் போராட்டத்தால் ஸ்ரீகங்கா நகர் பத்திண்டா ரயில் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டது. மேலும் சில ரயில்கள் பகுதியாக ரத்தான நிலையில் 6 ரயில்கள் வேறு வழித்தடத்தில் திருப்பிவிடப்பட்டன. மனதை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைய வைக்கும் சம்பவம் என்று இதனை உறுதியாக சொல்லலாம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கயானி பகுதியில் ஆட்டோவில் இருந்து ஒரு குடும்பத்தினர் இறங்கியுள்ளனர். அப்போது அதில் இருந்து இறங்கிய சிறுவன் யாரும் எதிர்பார்த்திடாத நேரத்தில் சாலையை கடக்க முயன்றான். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த கார் மீது சிறுவன் லேசாக உரசி கீழே விழுந்தான். நல்வாய்ப்பாக காயங்கள் ஏதுமின்றி நூலிழையில் சிறுவன் உயிர் தப்பினான். சாலைகளில் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் போது பெற்றோர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையே இந்த காட்சி உணர்த்துகிறது. இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அப்டேட் ஆகாமல் புலி விழுந்ததாக சிலர் ஆதங்கப்பட்டனர். அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மனைவி ஜெயா பச்சனின் சொத்து மதிப்பு 1578 கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தொடர்ந்து 5வது முறையாக ஜெயா பச்சன் போட்டியிட உள்ளார். சமாஜ்வாதி கட்சி சார்பில் எம்பியாக உள்ள ஜெயா பச்சன் தனது சொத்துக்கள் குறித்த விவரங்களை வேட்புமனுவுடன் சமர்ப்பித்துள்ளார். அதில் தனக்கும் தனது கணவர் அமிதாப் பச்சனுக்கும் சேர்த்து 849 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 729 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக ஜெயா பச்சன் தெரிவித்துள்ளார்.
குறிப்பாக 2022-23 நிதியாண்டில் தனக்கு 1,63,00,000 ரூபாயும், அமிதாப் பச்சனுக்கு 273 கோடியே 74 லட்சம் ரூபாயும் வருமானம் கிடைத்ததாக கூறியிருக்கிறார். தன்னிடம் 40 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும், அமிதாப் பச்சனிடம் 54 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன் பெயரில் ஒரு காரும், தனது கணவர் பெயரில் மெர்சிடஸ் பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட 17 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 கார்களும் இருப்பதாக ஜெயா பச்சன் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய இந்த காளைக்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் இக்குடும்பத்தினர். சிவகங்கை மாவட்டம் கிருங்காக்கோட்டை கிராமத்தில் பழனியாண்டவர் என்பவர் கரிகாலன் என்ற காளையை வளர்த்து வருகிறார். களத்தில் வெற்றிவாகை சூடி தனக்கு மட்டுமின்றி தங்களது கிராமத்திற்கே பேரும் புகழும் வாங்கிக் கொடுத்த கரிகாலன் காளைக்கு 5வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. காளைக்கு ரோஜா மாலை அணிவித்தும் கேக் ஊட்டியும் பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ராணுவத்தில் பணியாற்றும் பழனியாண்டவரின் மகன்கள் 3 பேரும் வீடியோ கால் மூலம் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 1 மாதத்திற்கு மேலாக மழையின்றி வறண்ட வானிலையே நிலவும் நிலையில் அடுத்த 1 வாரத்திற்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளது. 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உள் தமிழ்நாட்டில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் என்ற மிதமான அளவில் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்துள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாழைத்தார் தொடர்ந்து விலை சரிவை சந்திப்பதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. சுமார் 10,000 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முடிவடைந்ததை அடுத்து விழாக்காலம் இல்லாததால் வாழைத்தாரின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதத்தில் ஒரு தார் 400 ரூபாய் விற்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகபட்சமாக 200 ரூபாய் வரைதான் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு வாழைத்தார் 200 ரூபாய்க்கு விற்றால் லாபம் இல்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசே கொள்முதல் செய்து பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டியில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு சத்துணவுல காலை சிற்றுண்டியில் சத்துணவுல காலை சிற்றுண்டி போடுறாங்களா, அதில் எங்களுடைய வாழைப்பழத்தை குழந்தைகள் கொடுத்தா விவசாயியோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கும் சத்துள்ள பொருளாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் வாழை சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்து வாழை பொருட்களை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிதியுதவி அளித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு அமைச்சரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கினார். நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிப்பதற்கு சுமார் 40 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான நிதியை நடிகர்கள், நடிகைகள் உள்ளிட்டோர் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் என்ற முறையில் நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இதற்கான காசோலையை நடிகர் சங்கத்தின் பொருளாளர் கார்த்தியிடம் வழங்கினார். அப்போது சங்கத்தின் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர்கள் முருகன், கருணாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை ஆராய்ந்து அரசு பரிசீலிக்கும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த 2 நாட்களாக சென்னையில் போராடி வருகின்றனர் என்றும் அவர்களது கோரிக்கையை அரசு ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், 2019 ஆண்டு அதிமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 667 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் நடப்பு நிதியாண்டில் திமுக ஆட்சியில் 1106 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் 2751
9 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் கீதா ஜீவன் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமைச்சராக இல்லாவிட்டாலும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்கக்கூடும் என குற்றஞ்சாட்டியுள்ள அமலாக்கத்துறை அவருக்கு ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர தற்போது வேறு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என அமலாக்கத்துறை தெரிவித்தது. 30 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்தால் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டார் என உறுதியாக சொல்ல முடியாது எனவும் குறிப்பிட்டார். நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை வாதிட்டது. அமலாக்கத்துறை வாதம் நிறைவடைந்த நிலையில் வழக்கை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை வெள்ளிக்கிழமை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்ட நீதிபதி அல்லி அதுவரை நீதிமன்ற காவலில் நீட்டித்து உத்தரவிட்டார். பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி.கே. மணியை செய்தியாளர் சந்திப்பின் போது அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிந்து கொண்டார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் புதன்கிழமை பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து நிழல் அறிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது பாமக கௌரவ தலைவரும் சட்டமன்ற குழு தலைவருமான ஜி.கே. மணி உடனிருந்தார். அன்புமணி பேட்டியளித்துக் கொண்டிருக்கும் போதே ஜி.கே. மணி சட்டசபைக்கு செல்ல நேரமாகிவிட்டது என அன்புமணியின் காதில் கூறினார். இதனால் அதிருப்தியடைந்த அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. மணியை போறதுனா போங்க என கடிந்து கொண்டார். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க. அவங்க நீங்க என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சிட்டு இருக்கிறாரு. கிளம்பு, போறதா கிளம்புங்க. பழனி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் வாகனங்களை இயக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பழனி கிரிவல பாதையில் வாகனங்களை இயக்கக்கூடாது என்றும் உடனடியாக இதனை அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் பக்தர்களுக்காக பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் கிரிவல பாதையில் வணிக நிறுவனங்களை முற்றிலும் ஏன் தடுக்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பார்க்கிங் வசதி ஏற்படுத்திடவும் ஆக்கிரமிப்புகள் நடக்காதவாறு காவல்துறை நடவடிக்கை எடுத்திடவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய்த்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் வரும் 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். www.tge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சொல்லை கொண்டு மாணவர்களுக்கு அனுமதி சீட்டை பதிவிறக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அனுமதி சீட்டுகளை தவறாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ள அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மெட்ரோவில் பயணிக்கும் பெண் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பிங்க் ஸ்குவாட் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோவில் நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் ஸ்குவாட் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் சென்னை மெட்ரோ நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சித்திக் தொடங்கி வைத்தார். தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெற்ற 23 பெண்கள் அடங்கிய மகளிர் பாதுகாப்பு குழுவானது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பணியில் ஈடுபட உள்ளது. பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அச்சுறுத்தல்கள் இருந்தால் அவர்கள் இந்த பிங்க் ஸ்குவாட் பாதுகாப்பு குழுவிடம் தெரிவிக்கலாம். 23 அன்ஆர்ம்டு காம்பேட் மற்றும் செல்ஃப் டிஃபென்ஸில் பயிற்சி பெற்ற வீராங்கனைகள் தற்போது முதல் கட்டமாக வீராங்கனைகளுடன் ஒரு டீம் செட்டப் செய்யப்படுகிறது. சென்னை மெட்ரோவில் BSNL நிறுவனத்துடன் இணைந்து மகளிருக்காக தனியாக ஒரு உதவி எண் சேவையும் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சித்திக் தெரிவித்தார்.
தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும் கூட்டத்தை டிவியில் பார்த்துவிட்டு அங்கு திருட வேண்டும் என்ற வேட்கையுடன் ஆந்திராவில் இருந்து வந்த திருடன் போலீசில் சிக்கியிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் பயணிகளிடம் பர்சுகள் திருடு போவதாக போலீசாருக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்தன. இதனையடுத்து 5 பேர் கொண்ட காவலர் குழு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போது பயணியிடம் பிட்பாக்கெட் அடித்த டிப்டாப் ஆசாமி வெங்கடேசலு சிக்கினார். அவரிடம் விசாரித்த போது பர்சுகளை திருடுவதில் அவர் வல்லவர் என்பதும் இதுவரை 17 முறை சிறை சென்று வந்ததும் தெரிய வந்தது. மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்திருந்ததை டிவியில் பார்த்ததாகவும் இதன் காரணமாக ரயில் மூலம் ஆந்திராவில் இருந்து உடனடியாக தாம்பரத்திற்கு திருட விரைந்ததாகவும் வெங்கடேசலு தெரிவித்தார்.